வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் ஒரு சிக்கன் எடுத்துருந்தாங்க. நாங்கள் சிக்கன் கிரேவி கொஞ்சமாக பண்ணிவிட்டு 65 பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு வந்து மஞ்சத்தூள், தயிர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பிளேட்டில். அப்புறம் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு நான் என்னென்ன பொருள்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தேவையான அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் கைஸ். தேங்காய் ஆட் பண்ணோடனே கொஞ்சமாக கசகசா, சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிளகு, 2 பட்டை அது மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக 2 கிராம்பு மாதிரி போட்டுட்டு இதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் கைஸ். நீங்கள் குறைன்னு அரைக்காதீங்க, இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம சிக்கன் கிரேவியில் சேர்க்க போகிறதுக்கு இந்த பேஸ்ட்டு தான் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு தேவையான பொருள் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3 தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சமாக எடுத்து இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கைஸ். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகணுன்னே கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 வந்து கல்பாசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரிஞ்சி இலை 2 ஆட் பண்ணிக்கோங்க. பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தூள் போட்டுட்டு நல்லா வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வதங்கட்டும், நான் வதங்கினோடனே காட்டுறேன். இது நல்லா வதங்கினோடனே தான் கைஸ் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போகிறோம். நான் இவ்வளோ இஞ்சி பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக தான் நான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா வதங்கிட்டுருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தூள் உப்பு வேணால் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். போட்டிருக்கிறது எல்லாமே லைட்டாக வதங்கட்டும். வதங்கினோடனே காட்டுறேன். போட்டது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுன்னா சிக்கனை ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கிளறி விட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா நம்ம கிளறி விட்டுட்டோம். இப்போ சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலே வந்து சிக்கன் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். நான் வெந்தோடனே காட்டுறேன். நீயே ஊற்றலாம். அந்த சிக்கனில் அந்த தண்ணியிலே சிக்கன் நல்லா வெந்துட்டு இருக்கு கைஸ். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். குழம்பு மிளகாத்தூள் வந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணோடனே 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கிளறி விட்டுக்கலாம். மசாலாலாம் போட்டுட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டோம் கைஸ். இப்போ வந்து மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து கிரேவிக்கு வந்து ஒரு மசாலா வந்து பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய்லாம் போட்டு அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் நீங்கள் அரைச்சி வச்ச மசாலாவை நீங்கள் ஆட் பண்ணணும்.
மசாலா பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய்லாம் போட்டு ஆட் பண்ணி வச்சுருந்தோம், அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு இந்த ஸ்டேஜ் வந்து உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு. நல்லா மசாலாலாம் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு காய்ஸ். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். என்ன தெரியும், சூப்பராக நம்ம சிக்கன் கிரேவி நல்லா கொதிச்சுட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம். நான் இறக்கி வச்சுருந்த கொத்தமல்லி ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன். ஃபுல்லாக நான் சேர்த்துட்டேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் காய்ஸ் எங்கள் அம்மா சிக்கன் கிரேவி செய்வாங்க. சூப்பராக இருக்கும். 2 பிளேட் சாப்பாடு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா. சுட சுட சாப்பாடு போட்டு இந்த சிக்கன் கிரேவி வச்சு சிக்கன் பொரித்து சாப்பிட்டீங்கன்னா அடிதூளாக இருக்கும் காய்ஸ். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பிளேட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பவுலுக்கு மாற்றிட்டேன். நான் இதை பவுலுக்கு மாற்றிட்டேன். பார்க்கவே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஈஸியான ரெசிபி தான் காய்ஸ். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சரிங்களா. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.